மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பொறியியல் பட்டதாரிகளுக்கு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மூலம் காலியாக உள்ள இளநிலை பொறியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பாணை வெளியிட்டிருக்காங்க. அதன் விவரங்களை இப்போ பார்க்கலாம். பதவியின் பெயர் இளநிலை பொறியாளர். மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 968. விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் 28 மார்ச் 2024. விண்ணப்பிக்க கடைசி நாள் 19 ஏப்ரல் 2024. இப்போ துறை ரீதியான காலி பணியிடங்களை பற்றி பார்க்கலாம். பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் இந்த பதவிகளுக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. மற்ற பதவிகளுக்கு எல்லோருமே விண்ணப்பிக்கலாம். இதை பற்றியான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அதில் துறை வாரியான இடஒதுக்கீடு பற்றி விளக்கமாக இருக்கும். இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்ப்போம். சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் துறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பொறியியல் பட்டம் அல்லது பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு 1/8/2023 அன்று வயது வரம்பு மத்திய பொதுப்பணித்துறை பதவிகளுக்கு மட்டும் 32 வயதும், ஏனைய துறைகளின் பதவிகளுக்கு 30 வயதும் நிர்ணயிச்சிருக்காங்க. அரசு விதிமுறைகளின்படி இடஒதுக்கீடு சலுகையும் உண்டு. இந்த பணிகளுக்கான தேர்வு முறை பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 என 2 கட்டங்கள் நடக்குது. பேப்பர் 1ல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு தனித்துறைக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர்னு கேட்குறாங்க. இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மார்க்காக இருக்கும். பேப்பர் 2ல் துறை சார்ந்த கேள்விகள் மட்டும் இருக்கும். இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் மட்டும்தான். ஒவ்வொரு தவறான மார்க்கு மைனஸ் மார்க்கு இதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப கட்டணம் பெண்கள், SC, ST, PWD, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் விண்ணப்ப கட்டணம் இருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் 100 ரூபா விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முறை கட்டணம் செலுத்திட்டால் அதை திரும்ப பெற முடியாதது. இந்த காலி பணியிடங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் மோடில் தான் அப்ளிகேஷன்கள் அனுப்பப்படணும். இதற்கான லிங்க் https://ssc.gov.in இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் பதிவு செய்து அப்ளிகேஷன் அனுப்பி வைக்கணும். இது போன்ற அரசு